இதில் வந்து தாவேக்காவுக்கு என்னன்னா, தாவேக்காவோட ஒரே ஒரு குணம் மட்டும் நான் சொன்னேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒய்பிரிவு பாதுகாப்புக்காக, ஒய்பிரிவு விஜய்க்கு கிடைப்பதற்காக கவர்னர் ஆஃபீஸில் இருக்க திருஞான சம்பந்தம்னு ஒரு அதிகாரி, அந்த அதிகாரிகிட்ட போயிட்டு பேசிட்டு, அவர் கவர்னர்கிட்ட பேசி, கவர்னர் வந்து அஜித் தோவல்கிட்ட பேசி, அஜித் தோவல் அமித்ஷாட்ட பேசி ஒய்பிரிவு பாதுகாப்பை இவங்க வாங்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் அஜெண்டா, இவங்க உள்ளே வந்ததுக்குமான அஜெண்டாவுமே அரசியலுக்கு வந்ததுக்குமான அஜெண்டாவுமே திமுக வாக்குகளை பிரிக்க முடியுமா? இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு, அது இல்லாமல் குல்லாலாம் போட்டு நடிக்கிறாங்க இல்லையா, இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி வாக்கு 11.5% வாக்கு தமிழ்நாட்டில். அதில் வந்து 5.5% வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள், அது வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள், ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரோமன் கேத்தலிக், அவங்க தான். அதில் இருக்கக்கூடியவர் தான் விஜய், ஜோசப் விஜய். அந்த அடையாளமா? அப்புறம் இப்போ ஒரு முஸ்லீம் அடையாளமா? கஞ்சி குடிச்சு. ஸோ சிறுபான்மையினர் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள், பெண்கள் வாக்குகள், திமுகவுக்கு சாதகமான வாக்குகள் எல்லாத்தையும் உடைக்கிறது தான் விஜயோட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டில் தான் வந்து இந்த 40,000 கோடியை வந்து அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் புசி ஆனந்த் இருக்கார். புசி ஆனந்தும் ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியரும் பாண்டிச்சேரியில் ஒரே தெருவில் வசித்தவங்க. எனக்கே தெரியும், நானே இந்த தெருவுக்கு போயிருக்கேன். ரைட்டா? அந்த தெருவில் வசித்தவங்க. புசி ஆனந்த் புஷ் பண்ணுறாரு. அந்த பத்திரிகை 40,000 கோடி அப்படின்னு பாட்டில் போட்டு செந்தில் பாலாஜி போட்டு எழுதுது, எக்ஸ்போஸ் பண்ணது எழுதுது. எக்ஸ்போஸ் பண்ணுறது, எழுதுறது, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்லாம் ரைட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? விஜய். ஸோ அவங்களுக்கும் வந்து திமுகவை அழிக்கணும், திமுகவை டார்கெட் பண்ணும். அவங்களும் பாஜகவோட அஜெண்டாவில் தான் வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக.